ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். ஒவ்வொரு மந்த் எண்ட்லையுமே அடுத்த மாதம் என்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆவல்ல நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி ஆவலா இருக்கிறவங்களுக்காகவே அடுத்து வர ஜூன் 2022 என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன பிராண்ட் கிட்ட இருந்து என்னென்ன ஸ்பெக்ஷீட்டோட வரப்போகுது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஜூன் 2022 என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜூன் மந்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மே மந்த் எண்ட்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்குது. லான்ச் டேட் எல்லாம் சொல்லிட்டாங்க. வர மே 31 ஐக்யூ கிட்ட இருந்து ஐக்யூ நியூ 6 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டாப் யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோவே போட்டுட்டாங்க. இன்னும் மொபைலே லான்ச் ஆகல அப்படின்னாலும் அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டுட்டாங்க. எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால ஸ்பெக்ஷேட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.62 இன்ச்சஸில் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்டிராகன் 870 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வரப்போகுது. அதோட 4700 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக ஐக்யூ நியூ 6 வர மே 31 இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆக போகுது. அடுத்து ஜூன் மந்த்துக்குள்ள போனோம்னா ஜூன்ல இப்போதைக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ E32s அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனை மே எண்ட்லயே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் மேல லான்ச் ஆகல. ஸோ அதனால கண்டிப்பா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் போன் தான். அதனால ஸ்பெக்ஷீட்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 6.5 இன்ச்சஸ்ல HD+ ரெசல்யூஷன்ல LCD டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு சைனாவில் Mediatek Helio G37 அப்படின்ற சிப்செட் கொடுத்திருந்தாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்ல யூனிசாக் T606 அப்படின்ற இந்த சிப்செட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி 16 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட் சார்ஜர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அரௌண்ட் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதே மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G சீரிஸ்ல இருந்து மோட்டோ G82 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனும் இந்த மந்த் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய லீக்ஸும் இந்த ஸ்மார்ட் போனை பத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மோட்டோ G82 பொறுத்த வரைக்கும் 20K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட், 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜர், 16 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஜூன் எண்டுக்குள்ள இந்த மோட்டோ G82 அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் கன்ஃபார்ம்டா ஜூன் மந்த் லான்ச் பண்ண போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜூலை 1 இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிடும். அண்ட் இதே மோட்டோ கிட்ட இருந்து ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காகவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. மோட்டோ H30 அல்ட்ரா அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஜூன் மந்த் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்ல OLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே, 140 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 சிப்செட் அண்ட் 200 மெகா பிக்சலோட வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஜூன் எண்டுக்குள்ள கண்டிப்பா லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 200 மெகா பிக்சல் கேமரா ஸ்மார்ட் போனாவும் இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஜூன் மந்தே வந்துருச்சு அப்படின்னா 200 மெகா பிக்சலுக்கான கேமராவை இந்த ஜூன் மந்தே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்ல அப்படி ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஸ்மார்ட் போனையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம்சங் கிட்ட இருந்து பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி M23 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இந்த ஜூன் மந்த் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச்சஸ்ல TFT பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது கூடவே ஸ்னாப்டிராகன் 750Gக்கான ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி, 25 வாட்ஸ்க்கான சார்ஜர், 8 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த சாம்சங் கேலக்ஸி M23 22,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஜூன் மிடில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.
அடுத்து ஓப்போ ஃபேன்ஸுக்கு இந்த மந்த் ஒரு சூப்பரான மந்தாக இருக்க போகுது. ஏன்னா 2 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் இந்த மந்த் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஓப்போ கே சீரிஸ்ல இருந்து ஓப்போ K10 5G அண்ட் ஓப்போ K10 Pro 5G அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த மந்த் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர், 32 மெகா பிக்சல் செல்ஃபி, 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்ற இந்த ஃபீச்சர்ஸ்லாம் காமனாக இருக்க போகுது. ஒன்லி பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் வித்தியாசம் இருக்க போகுது. அதுலேயும் ஓப்போ K10 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் Dimensity 8000 சிப்ஸோடையும் ஓப்போ K10 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 888 சிப்ஸோட பேக் பண்ணியுமே இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஜூன் மிட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ஓப்போ கே சீரிஸ் மட்டும் இல்லாம ஓப்போ ரெனோ சீரிஸும் இந்த மந்த் கண்டிப்பா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓப்போ ரெனோ 8 சீரிஸை லான்ச் பண்ண போறாங்க. ஓப்போ ரெனோ 8 சீரிஸ்ல இருந்து கண்டிப்பா 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஓப்போ ரெனோ 8, 8 Pro அண்ட் 8 Pro Plus அப்படின்ற 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், 32 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா இதெல்லாம் காமனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் தான் இங்கேயுமே வித்தியாசம் இருக்க போகுது. அந்த வகையில் ஓப்போ ரெனோ 8 Dimensity 1300 சிப்ஸோட 30000 ரூபாய்க்கும், ஓப்போ ரெனோ 8 Pro Snapdragon 7 Gen 1 சிப்ஸோட 35000 ரூபாய்க்கும், ஓப்போ ரெனோ 8 Pro Plus Dimensity 8100 சிப்ஸோட 40000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் ஓப்போ ஃபேன்ஸ் ஓப்போ கிட்ட இருந்து புது ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஓப்போ கே சீரிஸ் அண்ட் ஓப்போ ரெனோ சீரிஸ் ரெண்டுமே லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த 2 சீரிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போனையாது இந்த ஜூன் மந்த் நாம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கூகுள் அவங்களுடைய கூகுள் பிக்சல் 6a இந்த ஸ்மார்ட் ஃபோனை நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ஜூன் மந்த் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷேட் பார்த்தீங்கன்னா இதில் 6.1 இன்ச்சஸில் OLED பேனலுக்கான டிஸ்பிளே அண்ட் அவங்களுடைய டென்சர் சிப், 4410 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் அண்ட் 12+12 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஜூன் மிட் இல்லைனா ஜூன் எண்டுக்குள்ள இந்த பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் கூகுள் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கூகுள் பிக்சல் 6a இந்த ஜூன் மந்த் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரியல்மி கிட்ட இருந்து பார்த்தோம்னா கன்ஃபார்ம் ஜூன் லான்ச்சில் ரியல்மி GT Neo 3T அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. கண்டிப்பாக இந்த ஜூன் மந்த் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி Q5 Pro அப்படின்ற அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். அண்ட் ரியல்மி Q5 Pro சைனாவில் ஒரு செம அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி GT Neo 3T அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அறிவிப்பு வந்துச்சு. அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்தியன் மார்க்கெட்லயுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி என்ன ஸ்பெக் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 870க்கான சிப்செட், 16 மெகா பிக்சல் செல்ஃபி, 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 4800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் அது கூடவே 150 வாட்ஸ்க்கான சார்ஜரோடையும் ஒரு செப்பரேட் மாடல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 30000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக ரியல்மி GT Neo 3T ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்ல வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால ரியல்மி கிட்ட இருந்து இந்த 30K பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்பெக்ஷீட்டோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களாம் இந்த ரியல்மி GT Neo 3T ஸ்மார்ட் ஃபோனுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஜூன் மந்த் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க போகுது. அடுத்து நம்ம Xiaomi ஃபேமிலிக்குள்ள வந்தோம்னா Xiaomi கிட்ட இருந்து Redmi, Poco, Mi னு 3 பிராண்ட் கிட்ட இருந்துமே ஸ்மார்ட் போன்ஸ் இந்த மந்த் லான்ச் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் Redmi கிட்ட இருந்து பார்த்தோம்னா Redmi 10 Prime Plus 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை தான் எடுத்துட்டு வர போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் போன் தான். ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Poco M4 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனை தான் அகைன் ரீபிராண்ட் பண்ணி Redmi பிராண்டிங் கீழே இந்த மந்த் கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் இதனுடைய ஸ்பெக்ஷீட்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். 6.53 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Dimensity 700 ப்ராசஸர், 8 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சல் டுவல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 12000 ரூபாய் இல்ல 11000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த Redmi 10 Prime Plus 5G அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்த ஜூன் மிட்ல கண்டிப்பா லான்ச் ஆக போகுது. ரெட்மி எப்படி போக்கோட ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி போக்கோ ரெட்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி சைனாவில் ரெட்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி Note 11T Pro சீரிஸ் அந்த சீரிஸை தான் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ X4 GT அப்படின்ற நேமில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இந்த போக்கோ X4 GT பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்னு சொல்கிறாங்க. போக்கோ X4 GT அண்ட் X4 GT Pro அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சிமிலரான ஸ்பெக்ஷீட் தான் இருக்க போகுது. 6.6 இன்ச்சஸில் IPS LCD டிஸ்பிளே, 145 Hz
ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், Dimensity 8100க்கான சிப்செட், 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாகவே இருக்க போகுது. எங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் மட்டும்தான் வித்தியாசம். அதில் Poco X4 GT 5000 mAh பேட்டரி 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரப்போகுது. அண்ட் Poco X4 GT Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சரோட பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் 25 to 30K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஜூன் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம Xiaomi கிட்ட இருந்தும் Xiaomi 12X இல்லைனா Xiaomi 12T அப்படின்ற நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஜூன் மந்த் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலையிலும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சரோட அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனா மீடியாடெக் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம்டாக நமக்கு தெரியல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மற்றபடி நம்ம சொன்ன இந்த ஃபீச்சரோட இந்த Xiaomi 12X இல்லைனா Xiaomi 12T அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் எண்ட் இல்லை மிஸ் ஆச்சு அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து OnePlus கிட்ட இருந்தும் இந்த ஜூன் மந்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க போகுது. OnePlus Nord 2T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 25000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, Dimensity 1300க்கான சிப்செட், 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord 2T அப்படின்ற நேம்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஜூலை எண்டுக்குள்ள லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் OnePlus கிட்ட இருந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த OnePlus Nord 2T ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணாத மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு இல்லை. அதனால் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. பட் நாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூன் மந்த் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த வகையில் இந்த ஜூன் மந்த் நாம் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய அந்த ஃபேவரட் எக்ஸ்பெக்டட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.